என்ன சாரதா, நான் கேள்விப்பட்டது உண்மையா? உங்க வீட்டுக்காரருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்காமே? உண்மைதாண்டி. எங்க அப்பா தட்சிணேஸ்வரம் போயிருக்கும் போது கோயில அவரை பார்த்தாராம். இவ புருஷன் பித்து பிடிச்சவர் போல இருக்காராம். பாவண்டி சாரதா. சாரதா, என்னாச்சு? ஏன் அழற? எல்லாரும் உன் புருஷன் பைத்தியம் பைத்தியம்னு சொல்றாங்கப்பா. இந்த நேரத்துல அவர் கூட இருக்கிறதா நல்லதுன்னு தோணுது. நான் உடனே தட்சிணேஸ்வரம் போகணும். நீ சொல்றதாமா சரி. நான் உடனே தட்சிணேஸ்வரம் போறதுக்கு ஏற்பாடு பண்றேன். உள்ள வாமா, உள்ள வா. என்னம்மா சோர்வா இருக்கா? இங்க பக்கத்துல ஒரு சத்திரம் இருக்கு, அங்க தங்கி ஓய்வு எடுத்துட்டு காலையில போலாம். வா. என்னம்மா இது? உடம்பு நெருப்பா கொதிக்குது, கொஞ்சம் பொறுத்துக்கோ. காலையில எழுந்த உடனே மருத்துவர்கிட்ட போலாம். நீ இங்கே படுத்துக்க, நான் வெளியே இருக்கேன். எங்கிருந்து வரீங்க? தட்சிணேஸ்வரத்துல இருந்து வரேம்மா. நீங்க தட்சிணேஸ்வரத்துல இருந்தா வரீங்க? நானும் அங்கதான் போனோம். அங்க போய் என் கணவருக்கு சேவை செய்யணும். அதுக்குள்ள எனக்கு இப்படி காய்ச்சல் வந்துருச்சு. உன் காய்ச்சல் குணமாயி நீ தட்சிணேஸ்வரம் போய் உன் கணவரை பார்க்கத்தான் போற. அதுக்காகத்தானே அவர் அங்க இறுதி வச்சிருக்க. உண்மையாவ சொல்றீங்க? ஆமா, எங்களுக்கு என்ன உறவு முறை வேணும்? நான் உனக்கு சகோதரி முறை வேணும். அதனாலதான் இங்க வந்திருக்கீங்களா? இப்ப எப்படி இருக்கு? என்ன காய்ச்சல் சுத்தமா போயிடுச்சேம்மா? அப்பா, இங்க எனக்கு சகோதரின்னு சொல்லிக்கிட்டு அவங்களோட சொந்தக்காரங்க ஒருத்தங்க இருந்தாங்களே, அவங்க எங்கப்பா? என்னம்மா சொல்ற? நான் ராத்திரி முழுதும் வெளியில காவலுக்கு முழிச்சுக்கிட்டு தானே இருந்தேன். ஏதாவது கனவா இருக்குமா? இல்லப்பா, அவங்க இங்க வந்தாங்க, என் கூட பேசினாங்க. இதோ இங்கதான் உட்கார்ந்துட்டு இருந்தாங்கப்பா. சரி சரி, வா புறப்படலாம், வா. வாங்க. எப்படி இருக்கீங்க? வாங்க வாங்க. மாமா, யார் வந்திருக்காங்க பாருங்களேன். வாமா சாரதா. மாமா, சாரதாவுக்கு என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கா? அது ஒண்ணும் இல்ல, ரொம்ப தூரம் நடந்து வந்த களைப்புல சாரதாக்கு காய்ச்சல் வந்துருச்சு. காய்ச்சலா? அப்போ இங்கேயே நீ 2-3 நாளைக்கு தங்கிக்கோ. வெளியே குளிர் அதிகமா இருக்கு. அப்புறம் நெகப்பத்து போய் அம்மா கூட தங்கிக்கோ. இப்ப பார்த்து என்னோட மதுர் பாபு கூட இல்லையே. அவர் இருந்த உன்னை எப்படியெல்லாம் கவனிச்சிருப்பாரு தெரியுமா? சரி, வா ஓய்வு எடுத்துக்கோ. மாமா, இந்த கஷாயத்தை கொடுங்க. சாரதா, இது குடிமா. குடிமா, உடம்புக்கு நல்லது. போலாமா? வாங்க.
விரும்பினா அந்த சச்சிதானந்தத்தையே அடைய வாய்ப்பில்லாமல் போயிடும். இல்லை சிற்றின்பம் தான் வேணும்னா அனுபவிச்சுக்கோ. என்னங்க, நீங்க என்னை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் சதா சர்வகாலம் நினைச்சுக்கிட்டு இருக்க அந்த லோகமாதாவே உன் ஊருல வந்திருக்கிறதா நினைக்கிறேன். மங்களமாம் அனைத்திற்கும் மங்களமானவளே, அனைத்து செயலுக்கும் மூல காரணியே, அடைக்கலம் தருபவளே, முக்கண்ணியே, சிவபெருமானின் நாயகியே, அம்மா கௌரி நாராயணி, உன்னை வணங்குறம்மா, பரிபூர்ணமா உன்னை வணங்குறம்மா. அம்மா இப்ப உடம்பு பரவாயில்லையாம்மா? எனக்கு குணமாயிடுச்சுப்பா. என் மருமக சாரதா இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? அத்தை, இந்த கஷாயத்தை குடிங்க, உடம்பு பூரணமா குணமாயிடும். அம்மா, சாரதாவுக்கு நான் கடவுளை பற்றியும் தியான முறைகளும் சாதனைகளும் எப்படியெல்லாம் நல்லபடி வாழ்க்கை நடத்துறத பற்றியும் கற்றுக் கொடுத்துருக்கேன். நல்லதுப்பா. சாரதா இயல்பாவே நல்ல குணமுடையவளா இருக்கா. உருவ வழிபாட்டை நம்ம பிரம்ம சமாஜம் ஒத்துக்கிறது இல்லை, அது உங்களுக்கெல்லாம் தெரியும். வணக்கம். என்னுடைய மாமா தட்சிணேஸ்வரர் காளி கோயிலில் அர்ச்சகராக இருக்காரு. வந்த விஷயத்த சொல்லுங்க. நீங்கள் கடவுளுடைய பெருமையும் புகழையும் பாடுறதையும் பேசுறதையும் கேட்கறதுக்கு ரொம்ப விருப்பப்பட்டு வந்திருக்காரு. நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா கூட்டிகிட்டு வரேன். வர சொல்லுங்க. நன்றிங்க ஐயா. அவருக்கு காளியோட தரிசனம் கிடைச்சிருக்கிறதா தட்சிணேஸ்வரத்தில் பேசிக்கிறாங்க ஐயா. ஓ அப்படியா? வணக்கம், வாங்க. இல்லை பரவாயில்ல, உட்காருங்க. ஐயா, நீங்கள் கடவுளை பற்றி நல்லா தெரிஞ்சு மற்றவங்களுக்கும் அழகாக போதிக்கிறீங்களாமே, அதோட மகத்துவத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு வந்தேன். உங்களுக்கும் அந்த காளியோட அருள் கிட்டி இருக்கிறதா கேள்விப்பட்டேன். எப்பவுமே பசுவோட மந்தைக்குள்ளே வேற ஒரு மிருகம் நுழைஞ்சிட்டா எல்லாம் ஒன்று சேர்ந்து அதை கொல்ல முயற்சிக்கும். ஆனால் நுழைஞ்சதே ஒரு பசுவாக இருக்கட்டும் பாருங்க, வாஞ்சியாக நக்கி கொடுக்கும். நம்மளோட நிலைமை அப்படித்தான் இருக்கு. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? அதுதான் உங்களோட வால் விழுந்துருச்சு. குருஜி என்ன சொல்றாரு அவரு? ஓஹோ, தவறா நினச்சிக்கிட்டார் போல் இருக்கு. வால் இருக்கிற வரைக்கும்
தவளை நீரில் மட்டும்தான் வாழ முடியும், நிலத்தில் வாழ முடியாது. வால் விழுந்துருச்சுன்னா அதால் நீர்லேயும் நிலத்துலையும் வாழ முடியும். அதே போல் மனுஷனுக்கு அறியாமைங்கிற வால் இருக்கிற வரைக்கும் உலக வாழ்க்கைங்கிற நீரில் மட்டும்தான் வாழ முடியும். அறியாமைங்கிற வால் மறையும் போது இந்த உலகத்திலையும் அந்த சச்சிதானந்த பேருலகத்திலையும் வாழ முடியும். கேசவரே, உங்கள் மனம் அந்த நிலையை அடைஞ்சிருச்சு. உங்களை என்னமோ ஏதோ நினச்சேன், என்னை மன்னிச்சிருங்க. உங்கள் அருகாமையில் இருக்கும்போது அறியாமல் விலகுது, ஆனந்தம் பெருகுது. உங்ககிட்ட தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. ஆண்டவன் அவதாரமே ஸ்ரீ மாகாளி, அருள் கொண்ட எங்கள் செல்வமே, ஆனந்த கோபாலமே, எங்கள் நெஞ்சங்கள் அன்றாடம் வந்தால் பாடுமே. உங்கள் முகத்தை பார்த்தாலே, மொழியை கேட்டாலே தெய்வீக ஞானம் ஓங்குமே. உங்கள் அருகில் வந்தாலே, உருகி நின்றாலே அஞ்ஞானம் யாவும் நீங்குமே. ஆண்டவன் அவதாரமே ஸ்ரீ மாகாளி, அருள் கொண்ட எங்கள் செல்வமே. ராமகிருஷ்ணருங்கள் ஆசி, அது ஞானம் நல்கும் புது காசி. ஞான தரிசனத்தை பெற்றோம், அதில் 4 வேதத்தையும் கற்றோம். அறியாத வேர்க்கு புரியாத வேதம், அறிந்தோர்க்கு நீங்கள் அருள் ஞான தீபம். தீபமே நெஞ்சில் ஏற்றி பாடினோம் உம்மை போற்றி. பார்வையால் எம்மை தேற்றி வாழ்த்துவீர் கருணை காட்டி. என்னாலுமே அழியாதது ராமகிருஷ்ணர் நாமம், சொன்னாலுமே பறந்தோடுமே நாங்கள் செய்த பாவம். ஆண்டவன் அவதாரமே ஸ்ரீ மாகாளி, அருள் கொண்ட எங்கள் செல்வமே. சக்தி வடிவம் இந்த பெண்கள் என்று பக்தி செய்யும் உங்கள் கண்கள். சொல்லும் வார்த்தை எல்லாம் பண்கள், அதில் சொக்கி நிற்கும் இந்த ஜனங்கள். கோவிந்தன் பின்னே பசு கூட்டம் போலே உங்கள் முன்னே வந்தோம் இந்நாளே. வங்கமே உங்களாலே வாங்குமே நல்ல பேரை, கங்கையும் உங்களாலே காணுமே நல்ல சீரை. பித்தன் போலவே உங்கள் லீலைகள் சித்தர்தானே.
காளி மா காளி அருள் கொண்ட எங்கள் செல்வமே. வாங்க வாங்க உட்காருங்க மாமா. உட்காருங்க. கொஞ்சம் தண்ணி கொண்டாங்க, குடிங்க. இப்போ உடம்புக்கு எப்படி இருக்கு? பரவாயில்ல. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சதும் நான் காளி தேவி கிட்ட வேண்டிக்கிட்டேன். உங்க உபதேசத்தை கேட்க நாங்க எல்லாரும் ஆவலோட காத்துட்டு இருக்கோம். எல்லாம் மா காளியோட செயல். எத்தனை மதங்களோ அத்தனை வழிகள். பாகவதம், பக்தன், பகவான் மூன்றும் ஒன்றே, ஒன்றே மூன்றும். காமத்திலும் பணத்திலும் பற்று கொண்டு அவற்றுக்கு அடிமைப்பட்ட மனித மனத்தை முற்றிலுமாக நம்பக்கூடாது. அம்மா, பக்தர்கள் என்கிட்ட வந்தா நான் கிட்ட உன்னை பத்தியும் என் அனுபவங்களையும் எடுத்து சொல்லி என் இதய சுமையை குறைச்சிப்பேன். அவங்க எங்கம்மா இருக்காங்க? அவங்க எப்பமா என்கிட்ட வருவாங்க? அவங்கள பார்க்காம என்னால இருக்கவே முடியலம்மா. அம்மா அம்மா. கேசவ சந்திரேசன் பரமன்சரை பத்தி சொன்னதுல இருந்த அவரை உடனே போய் பார்க்கணும் போல இருக்கு. இந்த நிலைமையில பார்க்க போறீங்க? இந்த நிலைமைக்கு என்ன குறைச்சல்? இந்த மாதிரி இல்லாம வேற மாதிரி என்ன பாத்திருக்கியா? கிரீஷ் கோஷ், நான் கிரீஷ் கோஷ் கிளம்புறேன், இப்பவே கிளம்புறேன். இருந்து வரீங்களா? ராமகிருஷ்ண பரமஹம்சரை பார்த்ததுக்கு பிறகு கூடவா குடிக்கிறீங்க? வேடிக்கை என்னன்னா, நானே பெரிய குடிகாரன். அதனால பேசும்போது கண்ணு சொருகுது, நாக்கு வளருது. ஆனா அவரும் அறபோதையில இருக்கிற மாதிரி தான் இருக்கிறாரு. என்ன பிராண்டு குடிக்கிறாருன்னு தெரியல. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இன்னொரு முறை அவரை பார்த்து பேசுங்க. நாளைக்கு நாடகம் இருக்கு, தயாராகிக்கங்க. இந்த கோலத்துல வந்துடாதீங்க. கிரீஷ் கோஷ், நான் கிரீஷ் கோஷ். இப்படி குடிச்சிட்டு வரலாமா? என் வாழ்க்கை முறைக்கு நான் சரியா செய்யறதா எனக்கு தோணுது. அது தப்பா? உனக்கு இப்ப என்ன வேணும்னு என்கிட்ட வந்திருக்க? என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா இல்ல, என் வாழ்க்கை பூரா வீணா போயிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு. மனசோட தேவையெல்லாம் அடைஞ்சாச்சு. ஆனா
ஆன்மாவோட தேவை இன்னும் தொடங்கவே இல்லை. அதுதான் வெறுமையா தோணுது. அதுக்கு நான் என்ன செய்யணும்? நீங்க சொல்லுங்க, உடனே செய்யறேன். தினமும் அதிகாலையில் எழுந்து தியானமும் பூஜையும் செய்யணும். என்னது, அதிகாலையிலையா? அது ரொம்ப சிரமமாச்சே. பொழுது விடிஞ்சு என்ன வேணாலும் செய்ய சொல்லுங்க, நான் செய்யறேன். அப்போ மாலையில் ஒரு 7 மணிக்கு. ஐயா, அதுவும் பொருந்தாத நேரம். வேற ஏதாவது சொல்லுங்க. அப்போ உங்களை முழுசா என்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. அடட, இது ரொம்ப சுலபமான வேலையாச்சே. என்ன உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு உங்களை நான் குருவா ஏத்துக்கிறேன். நீங்க என்ன பண்றீங்க? அடுத்த வாட்டி இங்க வரும்போது குடிக்காம வாங்க. அப்ப நான் வரேன்யா. குருதேவா, குருதேவா, உங்களை போய் தப்பா நினைச்சிட்டேன். குருதேவா, குருதேவா, என்ன மன்னிச்சிருங்க குருதேவா. இந்த பாழா போன குடிப்பழக்கத்தால உங்ககிட்ட என்னென்னமோ பேசிட்டேன். இனிமே நீங்க தான் என் தெய்வம். இனிமே நான் குடிக்க மாட்டேன், குடிக்க மாட்டேன். என் ஜென்மத்துக்கு நான் குடிக்க மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க குருதேவா. இந்த உலகத்துல இது போல சாத்வீக குணத்தோட ஒரு வாழ்வது சாத்தியமா? இங்க வர்றதுக்கு இத்தனை நாள் ஆச்சா? வா. நரேன், நீ இத்தனை நாள் கழிச்சு வர்றது சரியா? நான் உனக்காக இப்படியெல்லாம் காத்துக்கிட்டு இருப்பேன்னு ஒரு முறை நினைச்சு பார்க்க வேண்டாமா? என் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள ஒருத்தருமே இல்லாம என்னோட இதயமே வெடிச்சிடும் போல இருக்குப்பா. நீ இங்கே இப்ப வர. என்னது இது? போயும் போய் ஒரு பைத்தியத்தையா பார்க்க வந்திருக்கேன். அப்படி இல்லைன்னா என்கிட்ட இப்படி பேசுவாரா? சாப்பிடு. இல்ல, என்கிட்ட கொடுங்க. உள்ள இருக்கிற நண்பரோட போய் சாப்பிட்றேன். அவங்க அப்புறம் சாப்பிடுவாங்க, நீ இப்ப சாப்பிடு. சாப்பிடு. என்னை திரும்பவும் பார்க்க வருவேன்னு வாக்கு கொடு. நரேன், சீக்கிரம் என்னை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் கழிச்சு என்ன பார்க்க வரியே? சரி, கண்ணை மூடு. பிரபு, எனக்கு தெரியும் நீங்க அந்த சப்த ரிஷிகள்ல ஒருத்தர். மக்களோட துயரை போக்க மனுஷ பிறப்பெடுத்திருக்கீங்க. என்னது இது? ஏதோ சூனிய உலகத்துல இருந்த மாதிரி இருக்கேன். என்ன பண்ணீங்க? எனக்கு ஏதோ மாதிரியா இருக்கு. என்னை விட்டுருங்க, நான் போறேன். எனக்கு பெத்தவங்க இருக்காங்க, கடமைகள் இருக்கு.
குருதேவர் உங்களை கையோட கூட்டு வர சொன்னாரு. இதை பாருங்க, எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. நேரம் கிடைக்கும் போது நானே வந்து பாக்குறேன்னு சொல்லுங்க. உங்க நினைப்பாவே இருக்காராம். எனக்கு அது பைத்தியக்காரத்தனமா இருக்கு. அவர் விரும்பினா நான் வந்து பார்க்கணுமா? தயவு செஞ்சு வாங்க. அவர் கெஞ்சி கேட்டது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு முறை சொன்ன உங்களுக்கு பத்தாது, வர முடியாதுன்னு போய் சொல்லுங்க. போங்க. நான் ஆள் அனுப்பி அவன் வரலம்மா. அம்மா, என்னோட மனவேதனை நான் யார்கிட்ட சொல்லுவேன்? நரேந்திரனை எப்படியாவது இங்கே வர சொல்லுங்கம்மா. தயவு செய்து வர சொல்லுங்கம்மா. வர சொல்லுங்கம்மா. அம்மா, வர சொல்லுங்கம்மா. அம்மா. என்ன மன்னிச்சிருங்க. உங்களை பார்ப்பது போல், உங்களுடன் பேசுவதை போல கடவுளை பார்க்கலாம், பேசலாம். ஆனால் யார் அதை விரும்புகிறார்கள்? மனைவி மக்களின் சோகத்தில் மக்கள் குடம் குடமாக கண்ணீர் விடுகிறார்கள். பணத்திற்கும் சுகபோகங்களுக்காகவும் அழுது பொருள்கிறார்கள். ஆனால் இறைவனை அடையவில்லையே என்று யார் அழுகிறார்கள்? கண்டேன் தெய்வம் ஒன்றையே இன்றே எந்த கண்ணிலே. கண்டேன் தெய்வம் ஒன்றையே இன்றே எந்த கண்ணிலே. பொய்யறிவு அற்றவுடன் மெய்யறிவு பெற்றவுடன் கண்டேன் தெய்வம் ஒன்றையே இன்றே எந்த கண்ணிலே. நெஞ்சிலே இருள்தனை இங்கு நீக்கினாய், நீக்கியே அருள்தனை அங்கு தேக்கினாய். உண்மையிலே நீயேதான் எனது குரு. உலகினிலே உனக்கு நிகர் தெய்வம் எது? கரங்களில் என்னை நீயே அன்புடன் அணைத்தாயே. இறைவனை அந்த நேரம் உணர்ந்திடச் செய்தாயே. அறியாமை மாயை நீக்கும் அறிவார்ந்த சூரியன் நீ. அகங்காரம் ஏதும் இல்லா அன்பான ஆரியன் நீ. உனை போலே புவி மேலே ஞானிகள் யாருண்டு? கண்டேன் தெய்வம் ஒன்றையே இன்றே எந்த கண்ணிலே. கண்டே தெய்வம் ஒன்றையே இன்றே எந்த கண்ணிலே. மண்ணிலே மலர்ந்திடும் உயிர் யாவுமே விண்ணிலே கலந்திடும் ஒரு நாளிலே. இருக்கும் வரை அறப்பணிகள் செய்திடுவோம். இறைப்பணியாய் அதை நாமே எண்ணிடுவோம். அறிவெனும் திருக்கோயில் வாசலை திறப்போமே. கடவுளை அங்கு நாமே கண்களில் காண்போமே. ஸ்ரீராம கிருஷ்ணர் காட்டும் வழி பார்த்து கோமனமே. திசை மாறி நீயும் போனால் திருந்தாது உன் குணமே. அவர் போலே புவி மேலே
வழிகள் யாருண்டு? கண்டேன் தெய்வம் ஒன்றையே இன்றே எந்தன் கண்ணிலே. கண்டேன் தெய்வம் ஒன்றையே இன்றே எந்தன் கண்ணிலே. எனக்கு ஒன்றும் வேண்டாம். இப்படி சாப்பிடாமையே இருந்த உடம்பு என்னத்துக்காகும்? கொஞ்சமாவது சாப்பிடுங்க. எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. தொண்டை வலிக்குது, அதனால என்னால சாப்பிட முடியல. கொஞ்சமாவது சாப்பிடுங்க, இல்லைன்னா உடம்பு ரொம்ப பலகீனம் ஆயிடும். இல்ல, கருவறையில அம்மா காலிய பார்த்தேன். அவங்களுக்கும் தொண்டையில வலி. நீங்க எந்நேரம் அன்னை பவதாரணியே நினைச்சிட்டு இருக்கீங்க. அதனாலதான் உங்களுக்கு இப்படி எல்லாம் தோணுது. அம்மனோட அருளாலும் உங்களுக்கு சீக்கிரமா குணமாயிடும். இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல. உட்காருங்க டாக்டர். மருந்தெல்லாம் வேலை வேலைக்கு சாப்பிடுறீங்களா? பரவாயில்லையே, உங்க உடம்பு கொஞ்சம் தேறி இருக்கு. உங்க ஹோமியோபதி மருத்துவம் ரொம்ப நிறைவா இருக்கு. நோயாளிகளோட நோய்க்கு தகுந்த மாதிரி மருத்துவம் பார்க்கறேன். அது ஒரு டாக்டரோட கடமை இல்லையா? அது மட்டும் இல்லாம உங்களை மாதிரி ஒரு உயர்ந்த மனிதரை அடிக்கடி பார்க்கணும்னு தோணுது. அதனாலதான் நான் இங்க வரேன். உண்மைதான், எதுவும் திட்டமிட்டு நடக்கல. எல்லாரும் ஏதோ ஒரு சக்தியால ஈர்க்கப்பட்டு தான் வராங்க. எனக்கும் அந்த மாதிரி ஒரு அனுபவம் ஏற்பட்டிருக்கு. கடவுளை பத்தியும் மதத்தை பத்தியும் இவர் என்ன நினைக்கிறாருன்னு நான் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலா இருக்கேன். ஒரு குளம் இருக்கு. அந்த படித்துறையில ஒரு ஹிந்து வந்து தண்ணி எடுத்தா அதை செல்லங்கிறான். ஒரு கிறிஸ்துவ வந்து தண்ணி எடுத்தா அது ஓட்டுறங்கிறான். ஒரு முஸ்லிம் வந்து தண்ணி எடுத்தா அதை பானிங்கிறான். ஆனா குளம் ஒண்ணுதானே. அந்த மாதிரிதான் கடவுளும் மதங்களும் எல்லாம் ஒண்ணுதான். நரேந்திரா, ஏன் கவலையா இருக்க? எனக்கு ஒன்றும் இல்லை. கடமை முடிஞ்சு பறந்து போற சந்தோஷத்துல நான் இருக்கேன். எல்லாரும் வந்து களைப்பாடுற ஆலமரமா உன்னை பார்க்கறேன். அன்னை வந்து எனக்கு நிறைய சக்தி கொடுத்துருக்கா. அது உனக்கு வேணுமா? அதனால உலக மக்களுக்கு நன்மையா இருந்தா கொடுங்க, ஏத்துக்கிறேன். அந்த கங்கை நீரை கொண்டா. இவர்கிட்ட இருக்கிற சக்திகள் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்ததா சொல்றாரு. அந்த சக்திகளை வச்சு இவரே அவர் உடம்ப குணப்படுத்திக்கலாமே. ஏன் என்கிட்ட தரணும்? இவர் நான் எப்படி அவதார புருஷன் நம்புறது? உனக்கு இன்னும் நம்பிக்கை வரலையா? முன்னொரு காலத்துல ராமராவும் கிருஷ்ணராவும் வந்தாங்களோ, இப்ப ராமகிருஷ்ணரா இதுக்குள்ள இருக்காங்க. சக்தியை வச்சுக்கிட்டு உலகத்துக்கு நிறைய நல்லது செய்வ. அப்புறம் நீ எங்கிருந்து வந்தியோ அங்கே போயிடுவ. மன்னிச்சிருங்க, எனக்கு தெய்வீக காட்சி காட்டியிருக்கீங்க. உங்களை சந்தேகப்பட்டுட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. கொஞ்சமாவது சாப்பிடுங்க. சூடா கஞ்சி கொண்டு வந்திருக்கேன். இது உங்களுக்கு எந்த கெடுதலையும் செய்யாது. எதையும் என்னால சாப்பிட முடியாது. நான் சாப்பிட்றது நின்றுச்சு. பின்னால கோடிக்கணக்கான வாய்கள் மூலமா
நான் சாப்பிடுவேன். அந்த படத்தை இங்க கொண்டு வா. கொஞ்சம் பூவை கொண்டு வா. இந்த படத்தை நீ பத்திரமா வச்சுக்கோ. இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லார் வீட்லயும் இது பூஜிக்கப்படுறத நீ பார்க்க போற. இந்தியாவின் விடிவெள்ளியாகவும் நவீன உலகத்தின் சிற்பிகளில் ஒருவருமான சுவாமி விவேகானந்தரை உருவாக்கியவர் ஸ்ரீ ராமகிருஷ்ண